சிறப்புரையாற்றிட அன்புடன் அழைக்கின்றோம். சமூக நீதி போராளி ஐயா ஆணைமுத்து அவருடைய நூற்றாண்டு விழாவாகவும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற விழாவாகவும் நடைபெறுகின்ற இந்த சிறப்புமிகு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்து விழா பேருரை நிகழ்த்தி இருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்ற இருக்கின்ற மேலாள் மத்திய அமைச்சர் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய அண்ணன் ராஜா அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற முன்னோடிகள் அனைவருக்கும், எதிரிலே அமர்ந்திருக்கின்ற பயனாளிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மண்ணின் மைந்தர் நம்முடைய பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதி முருகன்குடியை சேர்ந்த ஐயா ஆணைமுத்து அவருடைய நூற்றாண்டு விழாவை அரசு விழாவாக நடத்துவதற்கு ஆணையிட்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்முடைய மண்ணின் சார்பாக, மக்கள் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இடஒதுக்கீட்டுக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து தமிழகம் மாத்திரமல்ல காணொலியில் காட்டுவதை போல வட இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து நம்முடைய சகோதரர் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் குறிப்பிட்டது போல 5 பிரதமர்களிடத்திலே தொடர்ந்து போராடி VP சிங் அவர்களிடத்திலே நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களோடு இணைந்து வலியுறுத்தி அந்த மண்டல் கமிஷன் அறிக்கை அமல்படுத்துவதற்கு காரணமாக இருந்தவர் நம்முடைய ஐயா ஆணைமுத்து அவர்கள். என்னுடைய தந்தையாருடைய ஆரம்பகால திராவிடர் கழக பயணத்தில் அவருக்கு முன்னோடியாக இருந்து இணைந்து பணியாற்றியவர். ஆனாலும் வயதில் மூத்தவர், சிறியவர் என்று இல்லாமல் எல்லோரையும் தோழர் என்று அன்போடு அழைக்கக்கூடியவர். அவர் என்னுடைய தந்தையாரை விட மூத்தவர். ஆனால் என்னை எப்பொழுது சந்தித்தாலும் என்ன தோழர் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு எல்லோருக்கும் மதிப்பளிக்கின்ற ஒரு தலைவராக வாழ்ந்து நம்முடைய மண்ணிற்கு பெருமை கூட்டிய ஐயா ஆணைமுத்து ஐயா அவருடைய நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டு விழா மலரை வெளியிட்டிருக்கின்ற மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பெரம்பலூர் மாவட்டம் என்பது பெரம்பலூர் அரியலூர் மாவட்டமாக ஒருங்கிணைந்த வேளையில் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய காலத்தில்தான் ஒவ்வொரு முறையும் முன்னேற்றம் கண்ட மாவட்டங்கள். நம்முடைய அண்ணன் ராஜா அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக இருந்த நேரத்தில் கண்ட வளர்ச்சி கடந்த 10 ஆண்டுகளில் தேங்கி போனது. இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு திராவிட மாடல் முதல்வருடைய ஆட்சியில் மீண்டும் ஏற்ற பாதையில் இன்றைக்கு முன்னேறி கொண்டிருக்கிறது. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல இன்றைக்கு நம்முடைய பகுதியில் ஒரு தொழிற்சாலை என்றும், இப்பொழுது திருச்சியிலிருந்து இந்த ஆவின் பால் பண்ணையை பெரம்பலூர் மாவட்டத்திற்கு ஒரு கூட்டுறவு பால் ஒன்றியம் என்று பிரித்து கொடுத்து இந்த மாவட்டம் வளர்ச்சி பாதையில் சொல்வதற்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.